இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் யோவான் 19:26-27. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சிஷ்யனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சிலுவை மரத்திலே 3வது வார்த்தையாக தன்னுடைய தாயை குறித்து சொல்கின்றார். சினாய் மலையிலே 10 கட்டளை கொடுக்கும்போது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளையை கொடுத்த ஆண்டவர் இப்போது தாயை விட்டு பிரிய நேரத்திலே அன்பான சிஷ்யனிடத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். ஒருவேளை மற்ற பிள்ளைகள் அவர்களை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அதோடு கூட அவர்களை யோவானிடத்திலே மட்டும் கொடுத்திருக்கிறார், உலகத்திற்காக கொடுக்கவில்லை. அதனால் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தமுள்ள முதலாம் கட்டளையாக இருக்கிறது என்று எபேசியரிலே நாம் வாசிக்கின்றோம். அதனாலே பெற்ற தாயை நாம் கனம் பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தாயின் போதகத்தை கேள், தள்ளாதே என்று சொல்லியிருக்கின்றார். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.